ரித்தன்யா 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 இந்த பொண்ணோட பேர் தான் இப்போ வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இறந்ததை பார்த்து அவங்க அம்மா அழுகிறதும், அந்த பொண்ணு கடைசி அவங்க அப்பா காமிச்ச ஆடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கேட்க மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டது. கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்துட்டு பழமொழிகள் இருக்கும், நம்ம பழைய காலத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. ரித்தன்யான்ற 27 வயசு பொண்ணு, நல்ல வசதியாக வாழ்ந்த பொண்ணை, அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் 500 சவரன் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 300 சவரன் கொடுத்துட்டு 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு காரியம் பரிசா கொடுத்துட்டு அந்த பொண்ணோட கல்யாணத்தை 2 கோடி செலவு பண்ணி பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. இருந்தாலும் 78 நாள் அந்த பொண்ணோட வாழ்க்கையே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த 200 சவரன் வரதட்சணை கொடுமையால தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே வந்துட்டு அழிஞ்சு போச்சு. என்ன நடந்தது, ஏது நடந்தது, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, எதனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல டீடைலா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே வந்து புரியும். பணங்காசு இருந்தா மட்டும் பெண்கள் வந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிற அப்பாக்கள் வந்துட்டு மனம் மாறணும். நல்ல கணவன் நல்ல மனிதரா இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்குமே தவிர அவங்க வசதியான குடும்பமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத மக்களும் வந்துட்டு புரிஞ்சுக்கணும்.